லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நான் எந்த தப்பும் பண்ணலன்னு, என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது, என்ன நம்புங்க. உன் வீட்ல இருந்த வரைக்கும் அடுப்படியை தாண்டி வெளியில விடாம தானே வச்சிருந்தாங்க. இங்கன வந்து என்னமோ 4 குடும்பத்தோட பொறுப்பை ஒன்னா சேர்த்து உட்கார்ந்து பார்த்த மாதிரில நாட்டம் பண்ணிட்டு இருக்க நீங்க. அதான் தப்பு பண்ணல. அப்போ என்ன விஷயம்னு சொல்லு, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அப்படி என்ன பெரிய ராணுவ ரகசியம்? மிரட்டாதடா, சொல்லுடா, சொல்லுமா. அத்தை, நீங்க என்ன நம்புறீங்களா? நம்புறியானா ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னத்தா இப்படி கேட்டுட்ட? கண்டிப்பாத்தா, எப்பவுமே என்னோட ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும். உன் மனசுப்படி நீ தொட்டதெல்லாம் ஜெயிக்கும். நம்பிக்கையா போ அத்தா. ஜெயிக்க பாக்குறேன். அத்தை, இன்னொரு விஷயம் சொல்லுத்தா. போற காரியம் நல்லபடியா முடியணும்னு எனக்காக வேண்டிக்கோங்க. கண்டிப்பா அத்தா, நீ நம்பிக்கையா போயிட்டு வா. அத்தை வேண்டிக்கிறேன். பீத்துறாங்க. மா, எனக்கு என்னமோ அவளை இஷ்டத்துக்கு இப்படி ஆட விடுறது நல்லதா படலமா? பாத்துக்கோ. எல்லாம் எனக்கு தெரியும். என் மருமகளை இனிமே யாரும் கேள்வி கேட்க கூடாது. நான் சொல்றது இதுதான் கடைசியா இருக்கட்டும். அப்ப வீட்ல ஆம்பளை எதுக்கு இருக்கும்? ஆண்டவா, என் மருமக அமுதா போற காரியம் நல்லபடியா எந்த குறையும் இல்லாம நடக்கணும். எது சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டே இருக்கு, எதுவும் சொல்லாத. வணக்கம். அடடே, வந்துட்டீங்க போல இருக்கு. வணக்கம். என்ன செந்தில் சார், பரீட்சைக்கு ரெடியா? ரெடி சார். வெரி குட். நீ போய் ஃபர்ஸ்ட் சிரிக்கிறிய? இல்ல, நீ ஏன் வீணா பணத்தை கட்டி வேஸ்ட் பண்ற? வெயிட் பண்ணுமா, முதல்ல உன் புருஷன் பாஸ் ஆகுறானான்னு பாப்போம். மாட்டானே அவன். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல சார். அவங்க கண்டிப்பா பாஸ் பண்ணிருவாங்க. அம்புட்டு நம்பிக்கையா? ஆமா சார், அவங்க கண்டிப்பா பாஸ் பண்ணதா போறாங்க. பட்டம் வாங்கி வாத்தியார் ஆகதா போறாங்க. நீங்களும் அதை பார்க்கதா போறீங்க. எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போ போய் பணத்தை கட்டிட்டேன்னு வச்சுக்க, பணத்தை திருப்பி கூட கொடுக்க மாட்டாங்க. இது உனக்கு தான் ரிஸ்க், பார்த்துக்க. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அவங்க மேல எனக்கு இம்மி அளவு கூட சந்தேகம் இல்லை சார். இது நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணம். என் உழைப்பு கண்டிப்பா என்னை ஏமாத்தாது. கண்டிப்பா அவங்க பாஸ் பண்ணிருவாங்க. எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. நீங்க எங்க கட்டணும்னு மட்டும் சொல்லுங்க சார். நான் சொல்றது சொல்லிட்டேம்மா, அப்புறம் உன் இஷ்டம். நேரா போய் வலது பக்கம் திரும்பி அட்மிஷன் ஆபீஸ் எங்க இருக்குன்னு கேளு, சொல்லுவாங்க. கடைசியா சொல்றேன், நல்லா யோசிச்சுக்க. கோடி முறை யோசிச்சாலும் இதுதான் என் முடிவு. வாங்க போலாம். வரேன் சார். அவர் சொன்னடாதான் நினைக்கிறேன். போறேன்.
சார் சொல்லுங்க மேடம். காலேஜ் ஃபீஸ் பணம் கட்டணும். ஸ்டூடெண்ட் பேர் சொல்லுங்க, எந்த வருஷம் படிக்கிறார் சொல்லுங்க. என்ன சித்தப்பா அப்படி பாக்குறிய? உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குமா? சித்தப்பா இந்த பெருமைலாம் எனக்கு எதுக்கு? இது என் கடமை. இது இதோட முடிய போறதில்ல. அவங்க நல்லபடியா எழுதி பரீட்சையில பாஸ் பண்ணி நாளைக்கு ஊரே மெச்சுற வாத்தியார் ஆகணும். அதுதான் நமக்கும் பெருமை, அவங்களுக்கும் பெருமை. இதுல 25 கேள்வி இருக்கு. 25? எஸ். சரி சார். இதுல இருக்கிற 25 கேள்விக்கு நீ ஆன்சர் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் 20 கேள்விக்கு மட்டும் பதில் எழுதினா போதும், நீ பாஸ். சரிங்க சார். அதுக்கப்புறம் தாராளமா இந்த காலேஜில் படிக்கலாம். ஆனா 20ல 1 குறைஞ்சா கூட நீ இந்த காலேஜ் பக்கமே திரும்பி பார்க்க கூடாது. நான் ஏஜ் பார்னு உன் அப்ளிகேஷனை ரெட் மார்க் போட்டு திருப்பி அனுப்பிடுவேன். பார்த்துக்க. என்னையா புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். என்ன புரிஞ்சுதோ? என்னத்தை கேட்டாலும் பூம் பூம் மாடு மாதிரி தலையை மட்டும் ஆட்டுற. பேப்பர்ல என்ன வருதுன்னு பார்ப்போம். உனக்கான நேரம் இப்போ மணி 10. பேப்பரை சரியா 1 மணிக்கு வாங்கிடுவோம். அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு எழுது. சரிங்க சார். சார் உன்னை பார்த்துக்க, நான் வரேன். 1 நிமிஷம் லேட் ஆனா கூட பேப்பரை வாங்காதீங்க. ஓகே புரிஞ்சுதா? சரிங்க சார். அங்க என்னப்பா பாக்குற? எழுதுப்பா, டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என் வாழ்க்கையில இது எம்புட்டு முக்கியமான நாள்னு உனக்கே தெரியும். இப்ப என் மேல உள்ள பாரத்தை எல்லாம் உன் மேல போட்டு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா அவங்க பரீட்சையில பாஸ் ஆயிடணும். இப்பவும் நான் உன்னதான் மலை போல நம்பி இருக்கேன். அவங்களை எப்படியாச்சும் பாஸ் பண்ணி வச்சிரு. சாமி, இதுவரைக்கும் எதுவும் வேண்டிக்கிட்டதில்லை. ஆனா இப்போ முதல் தடவையா நம்பிக்கையோட என் மாப்பிள்ளைக்காக உங்ககிட்ட வேண்டி கையேந்தி கேக்குற சாமி. என் மாப்பிள்ளை செந்தில இந்த பரீட்சையில எப்படியாவது நீதான் பாஸ் பண்ண வைக்கணும். இந்த ஒரு பரீட்சையோட முடிவுல தான் என் மாப்பிள்ளையோட எதிர்காலமே இருக்கு. அமுதாவோட வாழ்க்கையும் இதுலதான் அடங்கியிருக்கு சாமி. அவன் வாழ்க்கையில தான் ஒரு வாத்தியாருன்னு சொன்ன ஒரு பொய்ய தவிர வேற எந்த தப்பும் அவன் மனசறிய செய்யல. அவன் மனசுக்கு நீதே சாமி அவனுக்கு துணையா இருந்து பாஸ் பண்ண வச்சு கரையேத்தணும். கடவுளே, என் மருமக அமுதா இன்னைக்கு ஒரு முக்கியமான நல்ல காரியத்துக்கு போறேன், வேண்டிக்கங்க அத்தைன்னு சொன்னா. அவ போற காரியம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும் சாமி.
யாருக்கும் எந்த துரோகம் பண்ணாத சின்னஞ்சிறுசுக. இதே அவங்கள சேர்த்து வைக்கணும். அவங்க 2 பேர் வாழ்க்கையோட எதிர்காலமே அவன் படிச்சு பாஸ் பண்ணி வாத்தியார் ஆகுறதுல தான் இருக்கு. எல்லாம் நல்லபடியா முடியணும் சாமி. ஓகே, டைம் அப். நீ உத்தரவு கொடுத்துட்ட. மாப்பிள்ள பாஸ் பண்ணிடுவா சாமி, பாஸ் பண்ணிடுவா. சார் டைம் முடிஞ்சிருச்சு. பேப்பர் 10 மினிட்ஸ் சார். இவ்வளவு நேரம் சும்மா தானே இருந்த? அப்ப எழுதாதையா இப்ப எழுத போற? ஒரு 5 மினிட்ஸ் சார். பேப்பரை கொடு. ஹெச்ஓடி சார் வந்தா என்னதான் திட்டுவாரு. பேப்பரை கொடு. ப்ளீஸ் சார், ஒரு 5 மினிட்ஸ் சார். அப்படியா? அப்போ ஓகே, பேப்பரை நீயே வச்சுக்கோ. சார் 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 சாரி சார். கொடு. என்ன இது? தேங்க்யூ சார். சார், இந்த பையன் பாஸ் பண்ணிட்டான்னு சொல்லிடுங்க. சார், இது எப்படி சார்? ஹெச்ஓடி பர்மிஷன் கொடுத்துட்டாருன்னு சொல்லி இவனுக்கு அட்மிஷன் போட்டுக்க சொல்லுங்க. இல்ல சார், இது எப்படி? போங்க சார். ஏன் சார் என்னையே பார்த்துட்டு நிக்கிறீங்க? போங்க, கூட்டிட்டு போய் அட்மிஷன் போட சொல்லுங்க. ஓகே சார். தம்பி வாங்க போலாம். என்னடா மாப்பிள்ள, என்னாச்சு? சார், செந்தில் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டாரு. மாப்பிள்ள, அமுதா
நீ கண்ட கனவுலாம் நிறைவேறிச்சுமா. ஹெச்ஓடி சாரே இவருக்கு அட்மிஷன் போட்டுக்க சொல்லிட்டாரு. ரொம்ப நன்றி. வரமா? மாப்பிள்ள நீ சாதிச்சிட்டடா, சாதிச்சிட்ட. நீ கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவனே எனக்கு தெரியும். அமுதா, நான் சொன்னேன்ல செந்தில் பாஸ் பண்ணிடுவான்னு. பாத்தியா, பாஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறான் பாரு என் மாப்பிள்ள. மாப்பிள்ள நீ பாஸ் பண்ண மாட்ட, வாத்தியார மாட்டேன்னு அந்த ஹெச்ஓடி சொன்னார் பாத்தியா, அவர் மட்டும் இப்ப முன்னாடி வந்து நின்னாருன்னா. வந்துட்டேன் சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், என் மாப்பிள்ளைய பாஸ் பண்ண வச்சதுக்கு. உங்க மாப்பிள்ளைய நான் ஒன்னும் பாஸ் பண்ணி விடல, அவன் படிச்சிருக்கிறான், பாஸ் பண்ணிருக்கிறான். வாழ்த்துக்கள் செந்தில். இந்த காலேஜில் படிக்கிறதுக்கான ஃபுல் பொட்டன்ஷியல் உங்ககிட்ட இருக்கு. நீ அதை ப்ரூவ் பண்ணிட்ட. இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ இந்த காலேஜில் தாராளமா படிக்கலாம். தேங்க்யூ சார். சார், நான் தான் சொன்னேன்ல அவங்க கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவாங்கன்னு. எப்படி நான் சொன்ன மாதிரியே பாஸ் பண்ணிட்டாக பாத்தியலா? ஆமாமா, பின்ன இல்லையா? நான் தாம்மா உன் புருஷனை குறைச்சி எடை போட்டுட்டேன். என்ன மன்னிச்சிடுமா. என்னப்பா, அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். ஆனால் ரெக்கமெண்டேஷன் சைனை யார்கிட்ட வாங்குறதுன்னு. அட நீ எப்பா தயங்கிட்டு கொண்டா, நானே போடுறேன். இந்தாங்க சார். தயங்கிட்டே இருக்கக்கூடாது, கொடு. நல்லா படிக்கணும். என்ன சார் நீங்க சொல்ல வேண்டியதே இல்லை சார், இனி என் மாப்பிள்ளை எப்படி படிப்பான்னு பாருங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, பார்க்கலாம். ஆமா, இந்தாங்க. அப்பாடா, அட்மிஷன் போட்டாச்சு. என்னத்தா உனக்கு சந்தோஷம் தானே? என் சித்தப்பா முத பரீட்சையிலேயே பாஸ் ஆயிட்டாக. இந்த வருஷத்துல வாத்தியார் படிப்புக்கு சேர்ந்துடலாம்ல. சீக்கிரமே வாத்தியாரும் ஆயிடலாம். வாத்தியார் ஆயிட்டாகன்னா இவங்களை கை நீட்டி பேசினவ எல்லாரும் கை கட்டி வணக்கம் சொல்லுவாங்கல்ல. அவமானத்தை தாங்கிட்டு அந்த வீட்லயே முடங்கி கிடக்கிறத விட தைரியமா தலை நிமிந்து ஊருக்குள்ள நடக்கலாம்ல. அப்புச்சி மறுபடியும் என்ன ஏத்துப்பாக, என் கூட பேசுவாகல, என்ன மனசார ஏத்துப்பாகல. ஏன் உணர்ச்சி வசப்பட்டு இப்படி மூச்சு விடாம பேசிக்கிட்டு இருக்காய்? எல்லாம் நடக்காத்தா, உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்க, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நீங்க கிளம்பலாம். சரி செந்தில், நீ மட்டும் என் ரூமுக்கு வா. வாமா. டேய் நீ போய் பாத்துட்டு வாடா. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. வாங்க செந்தில். அதான் எப்படியோ எக்ஸாம்ல பாஸ் பண்ணி அட்மிஷன் போட்டாச்சுல்ல, அப்புறம் என்ன? ஏன் டல்லா இருக்கீங்க மிஸ்டர் செந்தில்? ரிலாக்ஸ். செந்தில், இப்ப நடந்துச்சுல்ல, நீங்க கூட மாங்குன்னு படிச்சுட்டு வந்து எழுதுனீங்க தானே? அதுல எத்தனை மார்க் செந்தில் எடுத்திருப்பீங்க? சும்மா கெஸ் பண்ணுங்களேன். பாரு, நீயே பாரு. நீ எழுதின லட்சணத்தை நீயே பாரு செந்தில். இத மட்டும் நான் என் மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு திருத்திருந்தேன்னு வை, நீ பாஸ் பண்ணிருக்கவே மாட்ட. என்னையா நீ? உனக்காக அன்னைக்கு உன் பொண்டாட்டி வந்து அம்புட்டு கேட்டான்னு கொடுத்த கடைசி வாய்ப்பியா இது? இதையும் சரியா பயன்படுத்திக்க தெரியலன்னா என்ன ஆலியா நீ? இதுக்கு அப்புறமும் உன்னை பாஸ் பண்ண வச்சு அட்மிஷனுக்கு ஏன் சைன் போட்டு கொடுத்தேன் தெரியுமா? இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கேன்னா அது ஒன்றும் சாதாரணமா நடந்ததில்லை. நான் இந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு என் அம்மாவும் அக்காவும் ஒருவேளை மட்டும் கஞ்சி குடிச்சு வயக்காட்டில் கிடந்து பாடுபட்டு
என்னை கரையேற்றி விட்டுருக்காங்க. அந்த நம்பிக்கை தான் என்னை மனுஷனாக்குச்சு. அந்த நம்பிக்கை தான் என்னை வாத்தியாரவும் ஆக்குச்சு. அதே நம்பிக்கைய உன் பொண்டாட்டி கண்ணில் நான் பார்த்தேன். இப்ப உனக்கு காலேஜில் ஃபீஸ் கட்டினாங்களே, அது எப்படி வந்துச்சு? அவ கைய பார்த்திருந்தீன்னா தெரிஞ்சிருக்கும். பார்த்திருந்தா நீ ஏன் இப்படி எழுத போற? உனக்கா உன் பொண்டாட்டி பணத்தை எடுத்து கட்டும்போது அவ கைய நான் பார்த்தேன்.